இன்றைக்கி நாம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். ஸோ இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ தான் நம்ம ஒரு லாங் வீடியோ வந்திருக்கோம். ஸோ இது என்ன கேம் தெரியுதா? இதுதான் சூப்பர் சாஸ். இது வந்து சூப்பரான கேம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இது வந்து ஃபைண்டிங் கேம், அதாவது டிடெக்டிவ் கேம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வெறித்தனமான இன்ட்ரோ முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து என்னோட அவதார் பார்த்தீங்களா? இதில் வந்து சூப்பராக இருக்குல்ல. பின்னாடி ஒரு கப்பு. ஆமாம், அது கப்பில், அது ஜீனியோட ஏதோ ஒன்று. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச் போயிடலாம். கேஷுவல் சர்வர் தான் இப்போதைக்கு நான் போயிருக்கேன். மேப் வந்து ரேண்டம் மேப். அப்புறம் என்கிட்ட கார்ட்ஸ் எதுவுமே இல்லை அவ்வளோவா. ஓகே, ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நான் திரும்ப லாக் அவுட் ஆகிட்டு தான் திரும்ப வந்தேன். இப்போ வந்து வேறு என்ன கலர் இருக்குது? பர்பிள் இருக்குது. க்ரீனா பர்பிளா? க்ரீனே இருக்கலாம் நாம். ஓகே, இந்த வாட்டி ஸ்டார் பிளேயர் யாராக வரப்போகிறான்னு தெரில. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிளேயர் வந்தோடனே நம்ம வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து இம்போஸ்டர்லாம் வரும்போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து இம்போஸ்டர் அப்படின்னு இருக்கும், ஸ்பேஸ் க்ரூஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் ஸ்டார் பிளேயரில் சரி பண்ணுவோம். இம்போஸ்டர் இருக்கும், ஸ்பேஸ் க்ரூஸ் இருக்கும். ஸோ வந்து இம்போஸ்டர் என்ன வேலைன்னா எல்லா ஸ்பேஸ் க்ரூவும் வந்து என்ன பண்ணணும்னா கில் பண்ணணும். ஆனால் அதை வந்து மற்ற ஸ்பேஸ் க்ரூஸ் பார்த்துடக்கூடாது. இப்போ நாம் வந்து ஒரு இம்போஸ்டர், நாமளும் இவனும் தான் இம்போஸ்டர். நாம் இம்போஸ்டர்னு மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்கள மாதிரி நாம் ஒரு நார்மலான விஷயம்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து க்ளூட்டோன் இருக்குது. க்ளூட்டோன் வந்து எல்லாரையும் முழுங்கிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நாம் வந்து அதில் வந்து ஓட் பண்ணலாம். யார் இம்போஸ்டர் அப்படின்னு தோணுதுன்னு நம்ம ஓட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு டெட் பாடி ரிப்போர்ட்டடுன்னு வந்துருச்சு. ஏய், இம்போஸ்டரு. ஓகே, இல்லை ஷெரீஃப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷெரீஃப் இருக்காங்க. ஷெரீஃபால் கில் பண்ண முடியும். ஆனால் ஷெரீஃப் வந்து கில் பண்ணது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இம்போஸ்டரை ஷெரீஃப் கரெக்டாக இம்போஸ்டர் அப்படின்னு பார்த்து கில் பண்ணிட்டாங்கன்னா இம்போஸ்டர் கில் ஆகிடுவாங்க. இதே வேறு ஏதாவது ஸ்பேஸ் க்ரூஸை தப்பாக நினச்சி ஏதாவது கில் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஷெரீஃப் வந்து அவ்வளோதான், ஓகையாதான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நாமளும் மெசேஜ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நான் கூட போட்டிருக்கேன், வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடி. அது மாதிரி இதில் நிறையா இருக்குது. வி காட் டாக்டர், டோன்ட் ரிப்போர்ட், வெயிட் ஃபார் ரிவ்யூ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நாமளும் ஒரு நார்மலான ஸ்பேஸ் க்ரூ தான் அப்படின்னு கருதி நாமளும் வந்து ஓட் பண்ணணும். இங்கே யாருமே நமக்கு இம்போஸ்டராக தோன்றனா ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ ஸ்கிப் பண்ணால் யாருமே எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ப்ரௌன் மட்டும் எனக்கு ஓட் போட்டிருக்கான். ஷோபா. இப்போ வந்து இதில் வந்து ஸ்கிப்புக்கு தான் நிறைய அதிக ஓட் இருக்குது. ப்ரௌன் மட்டும் தான் எனக்கு ஓட் போட்டிருக்கா. ஸோ நான் அவுட் ஆக மாட்டேன். பார்த்தீங்களா, நோ ஒன் வாஸ் ஓட்டட் அவுட், ஸ்கிப். எல்லோரும் ஸ்கிப் ஆகிட்டாங்க. இப்போ நாம் வந்து அஸ் அ கன்ஜூரர் நான் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாரையும் வந்து கில் பண்ணலாம். அப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. இதில் வந்து நாம் வந்து எல்லாரையும் வந்து கர்ஸ் பண்ணலாம். அப்படி கர்ஸ்னால் என்னதுன்னா, கர்ஸ்னால் வந்து மந்திரம் போடுறது அந்த மாதிரி மந்திரம். ஸோ இப்போ வந்து சபோடேஜ், இது வந்து சபோடேஜ். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இதை வந்து நாம் வந்து உடச்சி விட்டுருணும். நம்ம இங்கேருந்தே உடைக்கலாம், அங்கே போய் தான் உடைக்கணும்னு இல்லை. ஸ்பேஸ்ஷிப் இது ஆக்சுவலாக. இதில் நம்ம உடச்சி விட்டோம்னா இதில் வந்து நாம் வந்து ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து என்னது இது வந்து ஃபுல் ரிப்பேர் சரியாயிடும். ஸோ அப்படி சரியானால் தான் நமக்கு வந்து என்னென்னா, அப்படி சரியானால் தான் நம்மளால் அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்க முடியும். இல்லைனா இம்போஸ்டர்ஸ் வின் பண்ணிடுவாங்க. அப்படி இம்போஸ்டர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து அதில் டைமிங் வேறு ஓடிச்சு. இப்போ பாருங்கள், நான் இவனை கர்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கர்ஸ் பண்ணனால அவன் வந்து அவ்வளோதான் போயாச்சு. பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌனை தான் கர்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ப்ரௌனா பர்பிளான்னு தெரியல. ப்ரௌன் தான். ஆமாம். ஸோ இதில் வந்து வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடின்னா நம்ம வந்து அப்படியே
அப்படி நாமளும் ஒரு ஸ்பேஸ் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்க வேற என்னன்னா என்னைய கண்டுபிடிக்கணும், நான் தான் இம்போஸ்டரா இல்லை வேறு யாரும் இம்போஸ்டர்னு கண்டுபிடிக்கணும். இதில் க்ளூட்டோனி வேறு இருக்குது. ஸோ க்ளூட்டோனிக்கிட்ட நாம் பார்த்துருக்கணும், நம்மளை கூட முழுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கணும். ஆனால் க்ளூட்டோனியும் என்கிட்ட பார்த்துருக்கணும், ஏன்னா நான் அவனை கொள்றதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லோரும் அப்படி இப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ நாமளும் அப்படியே வந்து ஒரு நார்மலான ஸ்பேஸ் க்ரூ மாதிரியே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு போக போக நான் இதில் நிறைய பார்ட் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு போக போக புரியும். நீங்களும் இந்த கேம் விளாண்டு போகிறங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் கேம் தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆடும் போல இதை வந்து டாக்டர் அதுவே போர் அடிச்சிச்சு. இப்போ தான் இம்போஸ்டர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், இப்போ வந்து என்னதுன்னா தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேங்க, சாரி. ஸோ இப்போ என்னென்னா எல்லோரும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டோம். ரெட் மட்டும் சியானுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு யாரும் ஓட் போடல. ஸோ அது நல்ல சந்தோஷம். ஓகே, இப்போ வந்து ஓகே இப்போ வந்து நான் ஒரு சபோடேஜ் பண்ண போகிறேன். ஸோ ரியாக்டர் வந்து நான் உடச்சி விட்டேன், இங்கேருந்தே உடச்சி விட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் வந்து அதை சரி பண்ண போகிற மாதிரி, மற்ற ஸ்பேஸ் க்ரூஸ் மாதிரி நானும் அதை சரி பண்ண போகிற மாதிரி இதில் பண்ணணும். இதில் வந்து 2 பேர் பண்ணணும். அதனால் இப்படி ஹேண்ட் கிளிக் பண்ணால் சரியாயிடும். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா டைமிங் ஓடுது. இது மட்டும் முடிஞ்சிருச்சு, இன்னும் யாருமே ஹேண்ட் வைக்கலை அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சிரும், நாம் ஜெயிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் கை வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் வைக்கல, இப்போ ஒருத்தர் வச்சுருக்காங்க, இப்போ ஒருத்தர் வைக்கல, ஒருத்தர் வச்சுருக்காங்க, ஒருத்தர் வைக்கல. பார்த்தீங்கன்னா 1 2 மாற்றி மாற்றி போகுது. நான் 1. ஸோ இப்படியே இருந்தாலே ஸோ 5 4 3 2 கர்ஸ் பண்ணிடலாம். ஸோ கர்ஸும் பண்ணிட்டேன். கடைசி நேரத்தில் யார் நம்ம கீல் பண்ணுறதை பார்த்தாலும் பிரச்சனையே இல்லை. அதுவும் ரியாக்டர் உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வின் பண்ணிட்டேன். அஸ் இம்போஸ்டர் நான் வந்து வின் பண்ணிட்டேன். இப்போ நான் தான் வருவேன் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் தான் வந்திருக்கேன் பெஸ்ட் பிளேயராக. இப்போ நம்ம பேக் டு ரூம் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இந்த வாட்டி நமக்கு என்ன ரோல் வருது அப்படின்னு நாம் வந்து பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வாட்டி நான் ரெட் கலர், பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப ரெட் கலர். ஓகே, இந்த வாட்டி நான் ஸ்டார் பிளேயர் இல்லை. ஓகே, இப்போ என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரில. இப்போவும் இம்போஸ்டர் வந்தால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் க்ளூட்டோனி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஸ்பேஸ் க்ரூஸ்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவன் சொல்கிற மாதிரி இப்போ க்ளூட்டோனி தான் வந்திருக்கு. இப்போ நாம் வந்து இம்போஸ்டர் கிட்ட இருந்தோம், மற்ற ஸ்பேஸ் க்ரூஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்தே இருக்கணும். இப்போ இம்போஸ்டர் வந்து நம்மளையும் வந்து கில் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நானும் இம்போஸ்டரை முழுங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது முழுங்கும்போது பாருங்களேன் எப்படி அப்படியே மூஞ்சி எல்லாம் அப்படியே பெருசாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யாராவது இருக்காங்களான்னு பார்த்து முழுங்க போகிறேன். இதாக இருக்கான் பாருங்க கைஸ், முழுங்கிட்டேன். ஆனால் இவனோட மைக்கை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் பேசி நான் தான் வந்து க்ளூட்டோனி அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவான். இவன் வந்து இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கான். அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஓகே, இது இப்போ வந்து நாம் வந்து க்ளூட்டோனியாக இருந்தாலுமே நாம் வந்து இதை வந்து முடிக்கணும். ஏன்னா இப்போ நாம் இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்னா அது வந்து மித்த இம்போஸ்டர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. இப்போ யாருமே இது பண்ண மாட்டேங்காங்க கைஸ். ஏன் கைஸ் கை வைக்க மாட்டேங்காங்க? நான் இம்போஸ்டராக இருக்கும்போது கை வச்சாதான் எனக்கு கோவம் வரும். ஆனால் இப்போ கை வைக்கலன்னா தான் எனக்கு கோவம் வருது. இப்போ நம்ம கில் பண்ண யாராச்சும் ரிப்போர்ட்டட் போட்டு நம்மளை வந்து அவுட் ஆக்கிடுவாங்க. அதான் முழுங்கிடலாம் கைஸ். முழுங்கியாச்சு. இவன் நம்ம இம்போஸ்டர் நினைக்கிறேன், எனக்கு கில் பண்ண வந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் இவனை கூட்டமான இடத்துலலாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஓகே இருங்க, நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நாம் ரொம்ப நேரமாக வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் அந்த பாடியை நம்ம வயிற்றுக்குள்ளே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வெடிச்சிருவேன். ஸோ அவங்க வந்து உயிரோட திரும்ப வந்துடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரோட மைக்கை நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேர் தான் நான் வந்து முழுங்கிருக்கேன். ஐயோ மைக்கை ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. அச்சோ கைஸ், இவன் பேசினானா அவ்வளோதான் கைஸ். இப்போ நாம் வந்து இப்போ பேச முடியாது. ஆனால் அவ்வளோதான், மீட்டிங் போட்டேன்னா அவங்க 2 பேரும் ஃபுல்லாக செத்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து வேர் அப்படிங்காங்க, இன் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட போகிறேன். இருங்க, இன் ஸ்டோரேஜ், ஐயோ டி போட்டேனே, இன் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட்டுட்டேன். ஆனால் இப்போ நான் தான் க்ளூட்டோனி கைஸ், நான் இம்போஸ்டர் கூட ஸ்வாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி ஸ்கின் வச்சுட்டு சில பிளேயர்ஸ், இப்போ இந்த மாதிரி ஸ்கின் வச்சுட்டு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோவா இம்போஸ்டர் சான்ஸ் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பிரெட்டுன்னு ஒருத்தன், அப்புறம் நான் என்னோடய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இம்போஸ்டர், க்ளூட்டோனி, நியூட்ரல் அந்த மாதிரி கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்னதுன்னா இவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கோங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் விலகிருங்க. இப்போ சில பேர் வந்து வேணுங்கன்னே நார்மல் ஸ்கின் வச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் இருக்கணும். அவங்க சில டைம்ஸ் அப்படி பண்ணுவாங்க, அதான் யாரும் நம்ப. ஆமாம், இப்போ நான் எப்படியாவது எல்லாம் வைடாடே கை வைடா, நாமளே கை வச்சுருந்தோம், நாமளும் வைக்கணும் அவங்களும் வைக்கணும், வைக்கவே மாட்டேங்காங்க கைஸ். இது என்னடா இது ஹேசலான கூத்தா இருக்குது, கை வைக்க மாட்டேங்காங்க. டைமர் வர முடியுது, கையை வைடா, கையை மட்டும் வைக்கலாம், நானே முழுங்கிடுவேன். கையைத்தான் வைங்களேன். ஓகே, இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அங்கே போய் வைக்கிறேன். டேய் கையோடா, முழுங்கிடுவேன். அப்புறவு முழுங்கினா நல்லாயிருக்கும் கைஸ், பேசாட்டி முழுங்கிருட்டா போச்சு போ. ஸோ ரியாக்டர் வந்து என்னாச்சுன்னா ரியாக்டர் வந்து இதாயிடுச்சு இந்த வாட்டியும். இப்போது இந்த ப்ளூ தான். ஸோ நான் அவனை முழுங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அவன் என்னை கொள்ள வந்தான்னு சொன்னோம்ல, ஆனால் நான் அவனை முழுங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இவன் ஜெயிச்சிட்டான். ஓகே, இதோட நாம் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.